10th புக்கில் உள்ள ஒன் வேர்ட்ஸு ஏற்கனவே ஒரு 31 வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதில் கண்டினியூஷன். முஸ்தபா அவர்கள் வரையறுத்த 11 தகுதி கோட்பாடுகள் எவை அப்படின்னா தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளமும் இலக்கிய சிறப்பும், பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர்ச்சிந்தனை, கலை, இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு. அடுத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறினவர் யாருன்னா கெல்லட். மதுரை தமிழ் சங்கத்தால் வெளியிடப்பட்ட இதழ் என்னன்னா செந்தமிழ். உயர்தனி செம்மொழி என்னும் நூலை எழுதி வெளியிட்டவர் யார்? தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் எழுதிய உயர்தனி செம்மொழி என்னும் நூல் எந்த மொழியை சார்ந்த நூல்னா ஆங்கில நூல் தான். என்று முல தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். மிகுதியான வேர்ச்சொல்லை கொண்ட மொழி எதுனா தமிழ் தான். தமிழ் மொழி எந்தெந்த மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குதுன்னா திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குது. தமிழ் மொழி பிராகியும் முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல். யார் கூறினது? கால்டுவெல். பிராகியும் முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குவது என்று சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். 1090 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லையும் 109 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ள மொழி நம்ம தமிழ் தான். சங்க இலக்கியங்களின் அடிமொழி மொத்தம் 26,350. இயல், இசை, நாடகம் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது நம்ம தமிழ் தான். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ள மொழி தமிழ் நூல் திருக்குறள். சங்க இலக்கியம் போன்று விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று கூறியவர் கபில் சுவலஃபில். கபில் சுவலஃபில் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் குடியரசு. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி எது? தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் மேக்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, இது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் யாருன்னா மேக்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் முனைவர் எமினோ. சங்க இலக்கியம் ஏன் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது? மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துவதால். தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளதுன்னா 500 ஒலிகள். சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1901 முதல் 2004 வரை. நடுவர் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்ததுன்னா 2004 அக்டோபர். செம்மொழி காலக்கெடுகள் பற்றி கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th உள்ளது இது. 1901 மதுரை தமிழ் சங்க இதழ் செந்தமிழ் பரிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிட்டது. 1918 மேலை சோபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அது இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. அப்புறம் 1918 சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. 1919 கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றுச்சு. 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவனாரால் எழுதி வெளியிடப்பட்டது. 2004 தான் நடுவர் அரசு என்ன பண்ணுச்சு? தமிழை செம்மொழியாக அறிவிச்சிச்சு. அடுத்து பாருங்க, ரூபாவதி கலாவதி நாடகங்களில் பெண் வேடங்களை ஏற்று நடித்த கலைஞர் யாருன்னா பரதிமார் கலைஞர். இவர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. சித்திரக்கவி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்ற கல்லூரி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பரதிமார் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்ற போது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பாருங்க, படகின் துடுப்பு அன்னப்பறவைக்கு ஓமையாக கூறப்பட்ட நூல் எதுனா ஆர்தரின் இறுதி. ஆர்தரின் இறுதி என்ற நூலை எழுதியவர் டெனிசன். டெனிசன் கூறிய உண்மைக்கு இணையான உண்மை எந்த தமிழ் நூலில் உள்ளது என்று பரதிமார் கலைஞர் கூறினார்னா கம்பராமாயணத்தில், அயோத்திய கண்டத்தில், குகாப்படத்தில் விடுநனி கடிது எனும் பாடல் டெனிசன் கூறிய உண்மைக்கு இணையான ஓமையாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாரு? பரதிமார் கலைஞர் சொல்கிறாரு. குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் பரதிமார் கலைஞர் தான். நீதிநெறி விளக்க நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் விளக்க உரை எழுதினார்னா 51 பாடலுக்கு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்தல் வேண்டும் என்று கூறியவர் பாரதியார். பரதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் கல்வியை பயின்றார்னா மகாவித்துவான் சபாபதியார். யாரிடம் வடமொழியை கல்வி பயின்றார்னா அவரோட தந்தை கோவிந்த சிவனாரிடம். தன்னிடம் தமிழ் பயிலும் மாணவர்களை அவர் இயற்றமிழ் மாணவர்னு அழைச்சாராம். மதுரையில் எத்தனையாவது தமிழ் சங்கம் நிறுவ பரதிமார் கலைஞர் உதவி புரிந்தார்? 4ஆம் தமிழ் சங்கம். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவிய முயன்றவர்களில் தலைமை பகுதி வைத்தவர் யாருன்னா பாஸ்கர சேதுபதி. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ மேற்பார்வை செய்த அறிஞர் பாண்டித்துரை தேவர். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் நிறுவ துணை நின்ற பேராசிரியர் யாருன்னா பரதிமார் கலைஞர், உ.வே.சா, அப்புறம் ராகவனார். பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கினவர் யாழ்ப்பாணம் சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனார் எதற்காக பரதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரின்னு வழங்கினார்னா தமிழ் புலமையும் கவிப்பாடும் திறமையும் கண்டு. தனிப்பாசுர தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். பரதிமார் கலைஞர் எந்த நூலின் போது
பெற்றோர் தனக்கிட்ட சூரியநாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை பரதிமார் கலைஞர் எனும் தனித்தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார்னா தனிப்பாசுரத் தொகை. ஞானபோதினி என்ற இதழை முதலில் தொடங்கியவர் மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம் பிறகு ஞானபோதினி என்ற இதழை தொடர்ந்து நடத்தியவர் பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் ஞானபோதினியிலும் விவேக சிந்தாமணியிலும் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து வெளியிட்ட நூலின் பெயர் தமிழ் வியாசங்கள். வடமொழியும் தமிழ்மொழியும் கலந்து எழுதுதல் என்பது தமிழ்மொழியோடு பவளத்தைப் போல செந்நிறமுடையதான மிளகாய் பழம் கலந்தது போன்ற பயனையே தந்தது என்பது யாருடைய கருத்துனா பரதிமார் கலைஞர். தமிழ்மொழி வேதனை செம்மொழி என முதன்முதலாக நிலைநாட்டியவர் பரதிமார் கலைஞர். அவர் இறந்த ஆண்டு 22/11/1903. 33 வயசுல அவர் இறந்துட்டார். பரதிமார் கலைஞர் செய்த சொல்லாக்கங்கள்னா அஸ்தட்டிக்னா இயற்கை வனப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா உயர்தனி செம்மொழி, ஆர்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னா இயற்கை ஒழுங்கு, பயாலஜினா உயிர்நூல், கிரீன் ரூம்ஸ்னா பாசறை, இன்ஸ்டிக்ட்னா இயற்கை அறிவு. ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகள் தலையாய பற்று மொழிப்பெற்றே என்று சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய மூவியங்களிலும் ஒரு ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் குறுக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஐகார குறுக்கம். சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் குறுக்கம் ஔகார குறுக்கம். சொல்லுக்கு முதல் இடை கடை ஆகிய மூவிடங்களிலும் வரும் ஐகாரம் தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது தான் ஐகார குறுக்கம். முதலில் மட்டும் வர்றது ஔகார குறுக்கம். இதில் மாத்திரை அளவு 1.5 மாத்திரை. இம் என்னும் மையெழுத்து செயலில் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் குறுக்கம் மகர குறுக்கம். நிலைமொழியில் தனிக்குறளை அடுத்து லகர வருமொழி லகலங்கள் வறுமொழியுள்ள தகரத்தோடு சேரும்போது ஆயுதமாக தெரியும். இவ்வாறு தெரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரையில் அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். இதுவே ஆயுத குறுக்கம் எனப்படும்.